ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்போம். நம்ம வீட்டிலேருந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆர்டருக்கு நமக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டர் அதிகமாக வரும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஒரு 5 டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சுடிதார் வந்து நமக்கு ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுவுமே நமக்கு வந்து கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்க்க போனால் ரெடிமேட் சுடிதார் இதில் வந்து ஷோல்டர் லென்த்து எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆம்கோலாண்ட சுருக்கம் வந்து வர செய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது வந்து ரீசனே வந்து என்னென்னா, இது வந்து ஷோல்டர் லென்த் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஷோல்டர் அதாவது கையை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வாங்க, நான் வேணால் உங்கள் அளவுக்கு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணி வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சுடிதாருக்கு 50 ரூபாய் வாங்குவேன். அப்போ இவங்களுக்கு இப்போ போடும்போது அவங்க வந்து துணி எடுத்து கிளாத் எடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் லென்த் வந்து 3 இன்ச்சஸ் வச்சு நான் வந்து மார்க் பண்ணி நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருந்தேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கொக்கி கட்டுறதுல காஜா கட்டுறதுல நிறைய வந்து எப்படி என்னென்ன வந்து எப்படி கட்டுறதுன்னு ப்ராப்பராக தெரியல. ஏன்னா ப்ளவுஸே சரியாக ஸ்டிச் பண்ணிடலாம், ஆனால் வந்து கொக்கி காஜா சரியில்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து கஸ்டமருக்கு மத்தியில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காஜா வந்து நான் போடும்போதே வந்து காஜா அறுத்துக்குச்சு, கொக்கி வந்து பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் நான் வந்து இது வந்து கிளியராக புரிகிற மாதிரி வந்து உங்களுக்கு நான் காஜா எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 2 வாட்டி வந்து அதாவது நூல் வந்து மூணாக வந்து போட்டு நம்ம வந்து உள்ள ஊசியில் கோர்த்து நம்ம வந்து அப்படியே தைக்கும்போது 2 இதாக போட்டால் போதும். அதை வந்து ஒரு பூ மாதிரி நாட் மாதிரி போட்டுட்டு வரீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு சைடு இழுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரே மாதிரியே போட்டு வந்தீங்கன்னா அது பூ மாதிரி அழகாக வந்துடும். இதுபோல் நீங்களுமே வந்து கொக்கி காஜா கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போது யாருன்னா பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஃபேமஸ் டெய்லராக இருக்கிறாங்க, அவங்க வந்து கொக்கி காஜா கட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையுமே நீங்கள் வந்து இது போல் வேலைலாம் நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்கா நானும் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால எனக்கு ஆர்டர்ஸ்லாம் எதுவும் வரமாட்டுது, நீங்கள் வேணால் எனக்கு ப்ளவுஸ் வந்து பீஸ் ரேட்டுக்கு கொடுங்க, நான் வேணால் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டு கூட வாங்கி நீங்கள் இது போல் வேலையை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லையா. எதுவுமே வந்து சாதாரண வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது சிஸ்டர். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வேலையை வந்து நம்ம எந்த மாதிரி வேலை அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரிவர வாழ்க்கையை பயன்படுத்தி போகிறதுக்கு வந்து அது வந்து நமக்கு ரொம்ப ஊன்றுகோலாக இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு வேலையும் சாதாரண வேலை அப்படின்ற மாதிரி நினைக்காம நீங்கள் வந்து ஒரு கூச்சோன்றது இல்லாமல் ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து இது மாதிரிலாம் பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா அது என்னென்ன பிரச்சனை சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ளவுஸை வந்து சரியாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்போ தான் ஒரு வாட்டி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ளவுஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியணும், நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி அந்த கரெக்ஷனே வராமல் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சுடும் இல்லையா. அப்போ அதெல்லாம் யோசிச்சு நீங்களுமே வந்து அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுமே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த கொக்கி காஜா நான் கட்டி முடிச்சிட்டேன். இது போல் வேலை வந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து என்னுடைய ப்ளவுஸ் தான், வீட்டுக்கு 1 யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயோ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து சாதா காட்டன் ப்ளவுஸ் தான். அந்த காட்டன் ப்ளவுஸில் நான் வந்து எப்பயுமே வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்பவும் நைஸாக இருக்குது. நைஸாக மீனிங் என்னன்னாக்கா இப்போ வந்து இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, உரப்பாக இல்லாததுனால இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன தான் இடுப்பு இறக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டாலுமே அது எனக்கு செட் ஆகலை. ஏன்னா கொஞ்சம் நான் ஃப்ளாட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால அது எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் நான் ஒரு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறது. இது எனக்கு தானே உள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்த ஒரு லைனிங் துணியை போட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன்.
வந்து எனக்கு இது போல் லைனிங் வச்சு ஃபிட்டாக நம்ம தச்சு போடும்போது இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் இந்த ப்ளவுஸை வந்து வேர் பண்ணியிருந்தேன் நேத்திக்கு தான். அப்போ வந்து எனக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபிட்டிங் வந்து அப்படி நான் போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல் டே சேரீயில் தான் இருந்தேன். சேரீயில் இருக்கும்போது அந்த ப்ளவுஸ் நான் போட்ட மணிக்கு இருந்துச்சு, இறங்கலாம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சாதா ப்ளவுஸாகவே இருந்தாலும் சரி தான், அந்த சாதா ப்ளவுஸுக்குமே நான் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவேன். நமக்கு என்ன, நம்ம வெளிலையே கொடுக்க போகிறோம், நம்மளுடைய தைக்கூலி வந்து இதாக வரதுக்கு, நம்மளுடைய ப்ளவுஸ் தானே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது போல் வந்து நான் பண்ணிடுறது. நீங்களும் இது போல் உங்களுக்குமே இந்தமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கே, நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறோம் அப்படின்னா சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னா போடும்போது சரியாக இருக்கும். நம்ம வேலைலாம் செஞ்சுட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்போது அப்போ எப்படி இருக்குன்னா வந்து ப்ளவுஸ் வந்து இறக்கம் வந்து இருக்க செய்யும் இல்லையா. அதனால் இது போலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுவீங்க. இப்போது வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸில் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது 3வது விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். 4வது என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து புடவைக்கு சுங்கு போடுறதுக்கு அது போலலாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நீங்களே வந்து அக்கம் பக்கத்தில் சொல்லி வைங்க. அந்த புடவைக்கெல்லாம் வந்து நான் சுங்கு போட்டு தருவேன், நான் நல்லாவே பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லி வைங்க. இன்றைக்கி வந்து புடவைக்கு வந்து ஒரு சில பேர் வந்து சேரீ வந்து அவங்களுக்கு கஸ்டமர் இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா, கல்யாணக்காரங்களுக்கு வந்து இப்போ அவங்க ரிலேட்டிவ்க்கெலாம் சேரீ வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அதனால் வந்து சேரீக்கு வந்து அங்கேயே வந்து சுங்கு போட்டு வாங்கிட்டு வர மாட்டாங்க. சப்போஸ் மாற்றுறதா இருந்தால் அப்போ சுங்கு போட்டாங்கன்னா மாற்ற மாட்டாங்க இல்லையா. அதனால் வந்து அதுபோல் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க ரிலேட்டிவ்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா, அதை வந்து அவங்க இப்போ வேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சுங்கு போடுறதுக்கு எங்கே பார்த்தாலும் அவங்க யோசிப்பாங்க எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம டைலரிங் வேலை செய்கிற நம்மளே வந்து இந்த வேலையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போது இந்த சாரீக்குமே சுங்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அதுபோல் நீங்களுமே வந்து அது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து யூடியூப்லேயே போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலுமே சுங்கு போடுறது எப்படின்ட்டு அதுலேயுமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுவுமே வந்து கற்றுக்கோங்க. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை வந்தாலுமே நீங்கள் வந்து அந்த சுங்கு போடுறதுமே வந்து விடாமல் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அதாலேயுமே நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அக்கம் பக்கம் சொல்லி வைங்க. அவங்கக்கிட்ட இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லி வைங்க. வர கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், புடவைக்கு சுங்குலாம் நான் போட்டு தருவேன், கடைங்கள்லாம் 100 வாங்குறாங்க, நான் 60 70 தான் வாங்குகிறேன், உங்களுக்கு கம்மி ரேட்லேயே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். நமக்கு வந்து கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். கடைங்கள்லாம் ஒரு சாரீக்கு 100 150 அளவுக்குலாம் வாங்குறாங்க. ஒரு சில கடைங்களில் கம்மியாகவும் வாங்குறாங்க. அதுபோல் இருக்கும்போது கம்மியாக வாங்குகிற கடையை நீங்கள் யோசித்து பார்த்து எங்கே போய் பார்ப்பீங்க. அப்போ இல்லை நமக்கு அர்ஜென்ட்டுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே போய் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸை அந்த சாரியை வந்து சுங்கு போட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க இல்லையா. அதே நம்ம வந்து நம்ம டைலராக இருக்கிற நம்மளே வந்து அந்த வேலையை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கும் அதில் பெனிஃபிட் இருக்குது. அவங்களுக்குமே வந்து அலையிற வேலை இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். சாரியும் ப்ளவுஸையும் நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2த்தையுமே நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால் முடியாது அப்படின்ற மாரி என்றைக்குமே வந்து நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து சின்ன சின்ன வேலையில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு போராட்டம் வந்து வர செய்யும். அதில் வந்து நம்ம வந்து எப்படி யோசிக்கணும், அதுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை சரி பண்ணி நம்ம அதை கடந்து போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டைலராக இருக்கிற நம்ம தான் வந்து அதை யோசிக்கணும் இல்லையா. ஒரு டிசைன் ப்ளவுஸ் வருது அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸை கஸ்டமர்கிட்ட நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் ஒரு சாதா ப்ளவுஸ்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும் இல்லையா, உங்கள் ப்ளவுஸ்லாம் நீங்கள் தயங்காமல் ஸ்டிச் பண்ணுவீங்க. கஸ்டமர்ன்றதுனால தான் கொஞ்சம் பயம் வந்து உங்களுக்கு இருக்க செய்யும் இல்லையா. உங்கள் ப்ளவுஸில் அந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கி வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸை நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி அந்த முயற்சி எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து நோன்னு சொல்லாமல் நீங்கள் அந்த டிசைன் ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து தெரியாத வேலையை நம்ம தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வேலைக்கோசம் அவங்க வேறு ஒரு டைலரை தேடி அவங்க போவாங்க இல்லையா. அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலை வந்தாலுமே என்னால் முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தை வந்து உங்ககிட்ட வந்து வரக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் யோசித்து செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்து
100% வந்து நம்மளாலையுமே கை நிறைய சம்பாதிக்க முடியும். நம்ம முயற்சியை போடுறோம். அந்த முயற்சிக்கான பலன் வந்து நமக்கு கை மேலே கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும். ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னா, நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னாலுமே, பார்க்குறவங்க சொன்னாலும் இல்லை நம்மளுக்கே தெரியும் இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்து அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது தான் கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து இப்போ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து உங்களால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இல்லையா? அதை நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு எப்பயுமே வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து உங்களுக்கு கஸ்டமர் அதிகரிப்பாங்க. அந்த வேலையை வந்து உங்களாலையுமே வந்து முடித்து உங்களுக்கும் கை நிறைய சம்பாதிக்கவும் முடியும். நீங்கள் என்றைக்குமே வந்து தன்னம்பிக்கையோடு ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கை மேலே பலன் கிடைக்கும் இல்லையா? அதை நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் யோசித்து நீங்கள் செய்யும்போது நமக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்து வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுமே தெரியும். அதை நீங்கள் அந்த வருமானத்தை வச்சு நம்ம என்னென்ன சேவிங் பண்ணலாம் அப்படின்றதுமே நமக்குமே புரியும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.